அத்தியாயம் 11. இங்கு ஸ்கை பார்க் மென்பொருள் நிறுவனத்தில் அனைவரும் கவர்மெண்ட் டெண்டரின் முடிவுக்காக காத்திருந்தனர். யாருக்கு வரப்போகிறது என்று அறிந்து கொள்வதற்காக அனைவரும் பரபரப்புடன் காணப்பட்டனர். அப்பொழுதுதான் அலுவலகத்தின் உள்ளே நுழைந்த துஷாந்தும் தனது தாத்தாவின் அருகில் உள்ள இருக்கையில் அமர்ந்து கொண்டான். வினோத்குமார், வடிவேல், ராமநாதன், ராம்பாபு, மகேஸ்வரி என்று இன்னும் சிலர் அங்கு யாருக்கு கிடைக்கப் போகிறது என்று பார்த்து கொண்டிருந்தனர். அனைவரும் பரபரப்புடன் இருக்க துஷாந்த் மட்டும் கூலாக இருந்தான். அப்பொழுது கவர்மெண்ட் டெண்டரை யார் கைப்பற்றப் போகிறார்கள் என்று கொட்டேஷன் அடிப்படையில் டெண்டர் அனுப்பிய கம்பெனிகளின் விவரங்களை வெளியிட தயாரானார்கள். ஒவ்வொரு நிறுவனமாக அதன் பெயரையும் அதன் மதிப்பீட்டையும் குறிப்பிட்டவர்கள். குறைந்த அளவிலான அமௌண்டை கோட் செய்தவர்களுக்கு தான் அந்த கவர்மெண்ட் டெண்டரை வழங்குவார்கள். அப்படி ஒவ்வொரு மதிப்பீட்டையும் கூறிக்கொண்டே வந்தபொழுது ஸ்கை பார்க் மென்பொருள் நிறுவனம் டெண்டரை பெற தவறவிட்டிருந்தது. இன்னும் 2-3 கம்பெனிகள் இவர்களுக்கு முன்னணியில் இருந்தது. அப்பொழுது இறுதியாக முதல் இடத்தில் இந்த டெண்டரை கைப்பற்றியது டிஆர் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் என்று இறுதியாக அந்த 1500 கோடி மதிப்பிலான கவர்மெண்ட் டெண்டரை கைப்பற்றிய அலுவலகத்தின் பெயரை கூறியவுடன் அதுவரை தங்கள் ஸ்கை பார்க் மென்பொருள் நிறுவனம் டெண்டரை பெறவில்லையே என்று வருத்தத்தில் இருந்தவர்கள் உற்சாகம் அடைந்தனர். இந்த கடைசியாக 3-4 கம்பெனிகளை தாண்டி இறுதியாக கைப்பற்றிய டிஆர் குரூப் ஆஃப் கம்பெனி என்று அறிவித்ததும் அங்கிருந்த அனைவரும் அதிர்ச்சி கலந்த ஆச்சரியத்தில் இருந்தனர். வினோத்குமாரின் முகம் கருத்து விட்டது. ஏனென்றால் அந்த டி.ஆர். குரூப் ஆஃப் கம்பெனி என்பது துஷாந்த் உடையது. அதாவது துஷாந்தின் தந்தை நடத்தும் கம்பெனியில் அவனும் ஒரு பார்ட்னராக இருந்து அந்த கம்பெனியை செயலாற்றுவதால் அந்த கம்பெனியின் சார்பாக டெண்டரை கோட் செய்து அனுப்பி அந்த கவர்மெண்ட் டெண்டரை இறுதியாக கைப்பற்றி விட்டான். இப்பொழுது அனைவரும் எதிர்பார்த்த அந்த கவர்மெண்ட் டெண்டரை துஷாந்த் ராமநாதன் கைப்பற்றி விட்டான். அங்கிருந்த அனைவரும் துஷாந்துக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்தனர். ராம்பாபு எழுந்து வந்து தனது பேரனை குட் ஜாப் மை பாய் என்று கட்டி அணைத்து கொண்டார். பெருமை போங்க, டெண்டர் கிடைத்ததில் இருந்து மற்ற கம்பெனிகள் அவனுக்கு வாழ்த்தை தெரிவித்தனர். ராமநாதனும் மகேஸ்வரியும் வந்து துஷாந்தை அணைத்து தங்களது மகிழ்ச்சியை தெரிவித்தனர். அங்கிருந்த அனைவரும் அவனுக்கு வாழ்த்து தெரிவித்தனர். பிறகு அந்த கம்பெனியின் அடுத்தடுத்து நடக்க வேண்டிய நடவடிக்கைகளை பற்றி அங்கு ஆலோசித்தவர்கள். அதன் பிறகு அவர்களின் வேலையை பார்க்க சென்று விட்டனர். அங்கு முடித்து மீண்டும் தனது காலேஜுக்கு வந்தவன் இங்கு இருக்கும் வேலைகளையும் பரபரப்புடன் பார்க்க தொடங்கி விட்டான். இங்கு விக்ரம் தனது தாயிடம் தீட்சண்யாவை பற்றி கூறி கொண்டிருந்தான். நடந்த அனைத்தையும் கூறியதை கேட்டு விக்ரமின் தாய் ரொம்ப தைரியமான பொண்ணு போல. ஆமாமா, ரொம்ப தைரியமான பொண்ணு, ரொம்ப அழகாவும் இருப்பா உங்களை மாதிரியே. அந்த பொண்ணு பெயர் என்ன என்று கேட்டார். தீட்சண்யாமா என்று கூறினான். நல்ல பேருப்பா, ஒரு நாள் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வாப்பா. கண்டிப்பா, நான் அதுக்கு தான்மா காத்துட்டு இருக்கேன். கண்டிப்பா ஒரு நாள் தீட்சண்யாவை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன் என்று ஆசையாக ஒரு மர்மமான புன்னகையுடன் கூறினான் தன் தாயிடம். நீங்களும் அங்க வந்தீங்கன்னா தீட்சண்யாவை உங்களுக்கு காட்டுறேன் என்று விக்ரம் ஆசையாக தன் தாயிடம் கூறி கொண்டிருந்தான்.